இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை உருவாக்கி அந்த மாணவருடைய எதிர்காலத்தை, அந்த மாணவருடைய எதிர்கால வாழ்க்கையை வகையிலே இந்த மனித தன்மை ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் கண்டிக்கிறோம். போதைப் பொருள் மாஃபியாவோடு தொடர்பில் உள்ள ஆளும் திமுகவை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். இளைஞர்கள், மாணாக்கர்கள், பெண்கள் நலனை முன்னிறுத்தும் போராட்டம், மனித சங்கிலி போராட்டம். போராட்டம் இது போராட்டம். கஞ்சா போதையில் இருந்து, போதைப் பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம், மாணாக்கர்களை பாதுகாக்க போராட்டம். கிடைக்குது கிடைக்குது. விடியா திமுக ஆட்சியிலே ஆளும் திமுகவை கண்டிக்கிறோம். காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம். ஆகவேதான் இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் இன்னும் சில மாதங்களில் ஒரு 40 நாளைக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலில் உங்கள் வாக்குச்சீட்டு மூலமாக இந்த விடிய அரசுக்கு பாடுபடுகிற கரூர் நாடாளுமன்றத்தில் அனைத்து அண்ணா திமுக வெற்றி உள்ள நில்லுன உள்ள நில்லுன சார் நம்பர் ரூபாய்க்கான போதைப் பொருள் கடத்தலை பிடித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு நெருக்கமான சாதிக் என்பவர் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்களை கடத்தி அது வெளிநாட்டிலே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது இங்கே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த விடியா திமுக அரசில் அங்க வைக்கக்கூடிய ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார், எங்களுக்கும் சாதிக்கும் எந்த சம்மதம் இல்லை என்று வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைய முதலமைச்சரோடு போட்டோ எடுத்து புகைப்படத்தை வெளியிடுகிறார். முதலமைச்சருடைய மகன் இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களோடு போட்டோ எடுத்து வெளியிடுகிறார். முதலமைச்சருடைய தங்கை கனிமொழியோடு போட்டோ எடுத்து வெளியிடுகிறார். முதலமைச்சருடைய மருமகள் தயாரிக்கின்ற படத்திற்கு முதலீடு செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், எங்களுக்கும் சாதிக் பாஷாவுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று வாய் கூசாமல் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிக விரைவில் அவர் சம்பாதித்த பல ஆயிரம் கோடி ரூபாய் எங்கெல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பது வெளியே வந்தால் இன்றைய திமுக அரசு நிச்சயமாக வீட்டுக்கு செல்லும். திமுக அரசு வீட்டுக்கு செல்வது மட்டுமல்ல, அது சம்பந்தப்பட்ட அனைவரும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை கண்டு பயந்து இன்றைய திமுக அரசு அமைச்சர்களை வைத்து ஒரு அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் யார்? சாதிக் என்பவர் அயலகத்துறையினுடைய பொறுப்பில் இருக்கிறார். திமுகவுடைய சார்பணியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏனென்று சொன்ன அது மட்டுமல்ல, கடலோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தினம்தோறும் போதைப் பொருட்கள், இப்பொழுது கூட இலங்கைக்கு இன்றைய பத்திரிகையில கூட வந்திருக்கிறது, இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இந்த விடியா திமுக அரசு போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை காக்க வேண்டும். இன்றைய இளைய சமுதாயம் சீரழிந்து விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றல்ல, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பொழுது
இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பல இடங்களிலே பேசியிருக்கிறார். போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடியார் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னரே பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறார், பல அறிக்கைகள் வாயிலாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுதெல்லாம் தூங்கிக் கொண்டிருந்த இந்த காவல்துறை மத்தியிலே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக இப்பொழுது அந்த சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு தொடர்புடையவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். எனவே இந்த போதை கலாச்சாரத்தால் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் இன்று போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த கையாளாகாத ஒரு முதலமைச்சர் இன்று முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார். அவரை அந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த இளைய சமுதாயத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைய முதலமைச்சருடைய காதிலே விழ வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நகர பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.